வணக்கம், நான் ரேணு சதீஷ் பேசும் எழுத்தாணியிலிருந்து. நேற்றுக்கு தான் நான் புக் ஃபேர் போகிறதுக்கு டைம் கிடச்சிதுங்க. புக் ஃபேர் 2024 புக் ஃபேரில் நான் முதல்ல போன ஸ்டால் சாகித்ய அகாடமி. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டால். ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளருடைய எழுத்துக்களை மொழிபெயர்ப்பு பண்ணி ரொம்ப அழகான, அதுவும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அங்கே நான் போன உடனே வந்துட்டு பெரும்பாலும் தேடினது என்னென்னா, சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் வாங்கின புக்ஸை பற்றி தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் என் கண்ணில் வந்துட்டு அவதேஸ்வரி அப்படின்ற ஒரு நாவல் வந்து பட்டுச்சு. இந்த பேரை கேட்கும்போது ஒரு ஸ்டோரி கெஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு பொண்ணுடைய லைஃப்பை பற்றி சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் ஆகிடுச்சு. அப்போ அது கீழே வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கன்னட நாவல். அந்த கன்னடத்தில் யார் ரைட்டர்னு பார்க்கும்போது சங்கர மொஹாஹி புனேகர் அப்படின்ற ரைட்டராக இருந்திருக்காரு. தமிழில் வந்து இறையடியான்னு அது வந்து கொடுத்துருக்காரு. இதனுடைய இந்த அட்டைப்படம் இதுதான் வந்து இந்த புக்ஸ்லாம் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன டேமேஜ் ஆகியிருந்ததுன்னா பயங்கரமான ஆஃபரில் தருவாங்க. இவ்வளோ பெரிய புக்கே நான் ரொம்ப குறைச்சலான விலைக்கு தான் வாங்கினேன். இதுதான் வந்து 2024 முதல் புக்கு. இந்த புத்தகங்களுக்கு பெரும்பாலும் வந்து முன்னுரை அப்படின்றது இருக்காது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் படிப்போம்ல, அது ரொம்பவும் எனக்கு வந்து ஈகர் ஆகிடுச்சு. இந்த புக்கை படித்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராஜா காலங்கள் இருக்கு இல்லையா, அயோத்தியா நகரத்துக்கு பல நூற்றாண்டுகள் இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். இந்த கதையை பார்த்தோன்னா இந்த எழுத்தாளர் எப்படி எழுதுறாருன்னா, இந்த எழுத்தாளருடைய ஊர் வந்து கன்னடம் இல்லையா. அப்போது இந்த கன்னடத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு மேரேஜ் முறை இருந்திருக்கு. இந்த கல்யாண சடங்குன்றாங்க இல்லையா, அது நம்ம வந்து இப்போ வந்து வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குடும்ப ராஜாக்கள் அரச வம்சத்தில் யாரும் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுனால அண்ணனுக்கும் தங்கையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்த சூழல் ஒன்று இருந்திருக்கு அப்போ அந்த காலத்தில், இப்போ இல்லை. அப்போ அந்த முறைமை அப்படின்றது நம்ம எகிப்துலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சொத்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுனால அண்ணனே தங்கை கல்யாணம் பண்ணுறது, அக்காவை தம்பி, அது மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இல்லையா. அப்படியான ஒரு திருமணம் தான் இது. அப்போ இது எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தை ஒரு புனைவாக ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்ச ரிசர்ச்சஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ரிசர்ச்சஸில் ஒரு 100 குறியீடுகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூகுள் பண்ணும்போது நமக்கு கிடச்சிது. இந்த கதை வந்து அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆரம்பிக்கிற இடம் வந்து அயோத்தியில் ராமர்லாம் பிறக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரரசர் இருந்தார். அவர் அயோத்தியை ஆண்டுகிட்டு இருந்தார். அப்போ அவருடைய ஆட்சியில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அண்ணனுக்கும் தங்கச்சி கல்யாணம் வச்சுட்டார் மாதிரி இந்த கதையானது ஆரம்பிக்குது. முதல் பேஜே அவ்வளோதான். இந்த முதல் பேஜினுடைய இந்த முதல் பாகம் அப்படின்றது புருகுச்சன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. புருகுச்சன் அப்படின்றது தான் வந்துட்டு அண்ணன், அவங்களுடைய தங்கச்சி தான் அந்த நர்மதா அப்படின்றவங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு எப்பயுமே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, இவங்க வந்து நம்மளுடைய தங்கை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு வந்து இந்த உலகத்தில் கூடிய இன்பங்கள் அத்தனையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை. அதனால் மாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் தேடி போகிறாரு. ஆனால் இப்போ அவர் தேடி போகும்பொழுது ராஜாங்கம் என்ன ஆகும் அப்படின்னும் பொழுது, இந்த பொண்ணு சின்ன பொண்ணு நர்மதா அப்படின்றாங்க புத்திசாலித்தனமாக அறிவார்த்தமாக செயல்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு படையை வச்சுக்கிட்டு, இப்போ இந்த பாகுபலிலாம் சொல்கிறாங்க, இந்த பாகுபலியில் வந்துட்டு அந்த கட்டப்பா அப்படின்ற கேரக்டர்லாம் வருது இல்லையா, அது மாதிரியான ஒரு படையை வச்சுக்கிட்டு அந்த படை வழியாக இந்த நாட்டை வந்து சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் பெரிய சிக்கல் வருது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ராஜா இருக்கார் இல்லையா, ராணி இருக்காங்க. அவர் வந்து தன் தங்கை அப்படின்ற கான்ஷியஸில் இருக்கிறதுனால ஒரு திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியல, எப்பயுமே ஒதுங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஒதுங்கி இருந்துருவாங்க. அப்போ அடுத்த வாரிசுன்னு ஒன்று வேணும் இல்லையா, அடுத்த வாரிசுன்றது ராஜாங்கத்துக்கு வேணும் இல்லையா, அதை கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி ராணிக்கு வந்து கவலை அப்படின்ற மாதிரி இந்த கதையினுடைய ஃபஸ்ட்டு பேஜே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான வழக்கு முறை இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்கு. அது எப்படி வந்து இந்த வழக்கம் மறைஞ்சது அப்படின்றத வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த புத்தகத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு முறை வந்து இந்த கதையோடு முடிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கூகை முடிச்சிட்டோம். கூகை முடித்த பின்னாடி கரண்ட் ரைட்டர்ஸ்னுடைய ரைட்டிங்ஸ் எதனா ஒரு புக் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புக் ஃபேர் போகும்பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் புக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, ஒரு லோ காஸ்ட்டாக வேணும், நல்ல புக்காக வேணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ என்ன பண்ணலாம், சாகித்ய அகாடமி போகும்போது அவங்க வந்து ரொம்ப ரேட்டு குறைச்சா தருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த லேண்ட்ஸ்கேப்பினுடைய அந்த வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரி, ஓகே, நான் அந்த புக்கை முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.